ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே ஒரு ரெடி டு ஆக்குபைல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் கட்டப்பட்ட 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். டிஃபால்ட்டாகவே ஹாலில் கிராண்டான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் முழுக்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் அபார்ட்மெண்ட்டுக்கு போடக்கூடிய 1.25 பெரிய பெரிய காலம்ஸ்லாம் கொடுத்ததுனால தாராளமாக இன் ஃபியூச்சரில் 2 மாடி அளவுக்கு தாராளமாக மேலே கட்ட முடியுங்க. கிச்சனில் பின்னாடி கொல்லப்புற டோர் கொடுத்துருக்கிறது. இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வேற இருக்கு. இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல பெரிய பார்க் ஏரியா இருக்கு. அழகா சூப்பர்பா ஒரு கோவில் இருக்கு, பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா பக்கத்துல மாஸ்கும் இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப் வெறும் 300 மீட்டர்ஸ் தான். எல்லாமே அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை. வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி சென்னையில நீங்க ரெடி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் ஹவுஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்ல வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரோடு மட்டத்திலிருந்து 4 அடிக்கு உயரம் தூக்கி கட்டியிருக்க பில்டிங் ரெடி டு ஆக்குபை 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம கொடுவாஞ்சேரியிலங்க. கொடுவாஞ்சேரியில தான் நிறைய பேர் லேண்ட் வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபைல இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான டிமாண்ட் இருக்கு. நம்ம வீடு இருக்கிறது கொடுவாஞ்சேரியில, வெஸ்ட் கொடுவாஞ்சேரியில, கரெக்டா GST ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஷார்ப்பா 3வது கிலோமீட்டர்லங்க. நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லாம் வெறும் 300 மீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு பெரிய பார்க் ஏரியா இருக்கு. உங்க வீட்டுல 2-3 கார் இருந்தா கூட இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பார்க் ஏரியா ஓப்பன்ல தான் இருக்கும். பர்மனண்டா லைஃப் லாங் அங்கேயே விட்டுக்கலாங்க. ஸோ அதை பிளான் பண்ணி தான் இங்க கார் பார்க்கிங் ஒரு காம்பாக்ட் அளவுக்கு கொடுத்துருக்கிறது. இங்க தாராளமா காம்பவுண்டுக்குள்ள பைக்கை மட்டும் நீங்க விட்டுக்கலாம். இங்க ஒரு 3 பைக்கும் ஜஸ்ட் படிக்கட்டு கீழே ரைட் சைட்ல ஸ்பேஸ் இருக்கு. இதோ இங்க ஒரு பைக்கோ 4 பைக் வரைக்கும் நீங்க காம்பவுண்டுக்குள்ள விட்டுக்கங்க. மீதி 2 காரோ 3 காரோ எத்தனை கார் நீங்க வச்சிருந்தாலும் ஆப்போசிட் ஏரியா எப்பவுமே வேகண்டா ஓப்பனா தான் இருக்கும். பார்க் ஏரியா அது, அதனால நீங்க பார்ட்மெண்ட் அங்க விட்டுக்கலாம். சரியா? சோ உள்ள வரீங்க, ஒரு சின்ன கார் பார்க்கிங் ஏரியா, லெஃப்ட் சைட்ல ஷூ ரேக்கு, அதை ஸ்லாப் கடப்பா ஸ்லாப்லயே பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு. லெஃப்ட் சைடுல உங்களால ஃப்ரீ செட் பேக் பார்க்க முடியும். பேக் சைட்லயும் ஃப்ரீ செட் பேக் இருக்கு. ஃப்ரண்ட்லயும் ஃப்ரீ செட் பேக் நிறைய இருக்கு. அஸ்பெல் ரூல் படி தான் கட்டியிருக்கிறது. முக்கியமா வாஸ்து முறைப்படியும் கட்டியிருக்கிறது. சேஃப்டி கிரில் கேட்டுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு காரிடார் ஏரியா. சேஃப்டி கிரில் கேட்டுக்கு ஒட்டினாப்பிலேயே டோர் கொடுக்காம ஒரு சின்ன காரிடார் ஏரியா கொடுத்து அதுக்கப்புறம் மெயின் டோருக்குள்ள நீங்க போற மாதிரி தேக்க பண்ண மெயின் டோர் தான் உங்களால பார்க்க முடியும். பக்காவா வார்னிஷ்லாம் பண்ணி ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? வந்தீங்கன்னா உடனே நீங்க பால் காய்ச்சலாம். அந்த ஸ்டேஜ்லாம் வீடை வச்சிருக்கிறது. 2 விஷயம் நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஒன்னு இந்த கிராண்டான ஃபால் சீலிங். 2வது யூஸ் பண்ணிருக்க இந்த ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்பவே யூனிக்கா, ராயலா, கிளாசிக்கா இருக்கும். நியூ மாடலுங்க. இது வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு மற்ற டைல்ஸ் மாதிரி காமனா ஜெனரிக்கா அதே எல்லோ ஸ்டோன் இல்லாம இங்க ரொம்ப கிளாசிக்கான டிசைன்ல தான் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது. இது என்னப்பா பெரிய பிரமாதம் அப்படின்னா ரேட்டு தானுங்க. காஸ்ட்லி டைலுங்க. இது விசாரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஹால்ல நம்ம நிக்கிறோம். டிவிக்கான பாயிண்ட் அது. நாம நின்று இருக்க லொகேஷன்ல சோஃபாக்கான ப்ரொவிஷன். ஸோ 2 பெட்ரூம், 2 பெட்ரூம்ல ஒன்னுத்துல காமன் ரெஸ்ட் ரூம், ஒன்னுத்துல அட்டாச் ரெஸ்ட் ரூம். வீடு வாஸ்து முறைப்படி இருக்கு. ஈசானிய மூலையில உங்களுக்கு போரு, வாயு மூலையில செப்டிக் டேங்க், அக்னி மூலையில உங்களுக்கு கிச்சன் கிழக்கு பார்த்த மாதிரி மேடையில வச்சு கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு கொல்லப்புற என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம். பிரவுன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்கிறது. ரைட் சைடில் டிஃபால்ட்டாகவே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கிச்சனில் வந்துருது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் கொடுத்தாச்சு. இங்கே கிச்சனில் ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் இங்கே உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட்டுமே வந்துருதுங்க. வாங்க பேக் சைடில் கொல்லப்புற டோரை பார்த்துடலாம். எப்போவுமே வீட்டுக்கு கொல்லப்புற டோர் இருந்தால் அதுக்கு தனி மவுசு தான். அதுவும் கிச்சனில் இருந்துச்சுன்னா கிச்சனை யூஸ் பண்ணுற லேடிஸ்க்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 3-4 அடி அளவுக்கு அகலமான ஒரு செட் பேக்கு. இது மாதிரி கிச்சனில் ஒரு எக்ஸிட் கொடுக்கும்பொழுது கிச்சன் யூஸ் பண்ணுற லேடிஸ்க்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹீட்லாம் இருக்காது. அவங்க நின்று வேலை செய்யறதுக்கு கொள்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. சரிங்களா மக்களே? ஸோ சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சுங்களா? இப்போ நம்ம கிச்சனை விட்டு வெளியேறோம். திரும்ப ஹாலுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ ஒரு பெட்ரூமை பார்க்க போகிறோம். ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், தென் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். ஓகேங்களா? இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1060 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட். ப்ராப்பராக இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. வீடுனாவே எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்கறது நார்த் ஃபேசிங். இந்த வீடு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடை யூஸ் பண்ணிக்கிங்க. லேண்ட் ஏரியாலாம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு பார்க்குறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. இந்த வீடு வந்து 1060 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஒரு கான்ட்ராஸ்டிங் வால் கலர் கொடுத்துருக்கிறது. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ நாம காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்க போகிறோம். ரைட் சைடு திரும்பினா காமன் ரெஸ்ட் ரூம். அதுக்கு முன்னாடி இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது. இன்லெட் அண்ட் அவுட்லெட் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியாச்சு. இதோ இங்கே இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டோட உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்கு, அதில் அட்டாச் ரெஸ்ட் ரூம், அதில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ லேண்ட் ஏரியா 1060 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட். வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. திரும்பவும் சொல்லிடுறேன், நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்லாம் உண்மையிலேயே வெறும் 300 மீட்டர் தான். 1/2 கிலோமீட்டருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ். சரிங்களா மக்களே? பக்கத்தில் கோவில் இருக்கு, சர்ச் இருக்கு, மாஸ்க் இருக்கு. எந்த நீங்க ரிலிஜியனாக இருந்தாலும் இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப காமான ஏரியா, சூப்பர்பா இருக்கும். வந்து ஒரு வாட்டி விசிட் பாருங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது, உள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூம் நீங்க பாக்குறீங்க. சோ மக்களே, இருக்கிறது ஒரு வீடு தான். 2 வீடோ 3 வீடோலாம் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான்.
எனக்கு ஏரியா நல்லா இருக்கணும், பக்கத்துல பஸ் ஸ்டாப் வேணும், ஆட்டோ ஸ்டாண்ட் வேணும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் பக்கத்துல இருக்கணும்னா இந்த வீடை வந்து பாருங்க. குடுவாஞ்சேரியில வெஸ்ட் குடுவாஞ்சேரியில வெறும் 3வது கிலோமீட்டர்ல பக்கத்துல நிறைய வீடுகளுடன் அமைஞ்சிருக்கக்கூடிய சூப்பர்பான இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது. ஸோ இது டிடிசிபி அப்ரூவ் தாங்க, பிரச்சனையே இல்லை. தாராளமாக உங்களால் லோனும் போக முடியும். திரும்பவும் சொல்லிடுறேன், இதுக்கு மேலே 2 ஃப்ளோர் கட்டக்கூடிய அளவுக்கு தான் பீம்ஸ் காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. வாங்கின உடனே 2வது ஃப்ளோர் வரைக்கும் உங்களால் கட்ட முடியும். சரிங்களா? ஸோ படிக்கட்டு ஏறி மேலே போனோம்னா ஓப்பன் டெரஸில் உங்களுக்கு கூலிங் டைல் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. இந்த வீட்டோட விலை 65 லட்ச ரூபாங்க. 65 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் ஃபால் சீலிங்கோட வாங்குறவங்களுக்கு பத்திரப்பதிவு செலவு மட்டும் தான் இருக்கும், வேற எந்த அடிஷனல் காஸ்ட்டும் இல்லை. எனக்கு வீடு குவாலிட்டியா வேணும் சார், 1-2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மக்களுக்கு இந்த வீடு 100% பிடிக்கும். வேற என்னங்க நான் சொல்றது, மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குடுவாஞ்சேரியில லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிஸ் பண்ணாம இதை ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from GS.